வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம் வாழ்க்கையில் நாம் தடுமாறி செல்வதற்கும் அழிவதற்கும் காரணமாக இருப்பது பொய்யும் துரோகமும். பொய்யையும் துரோகத்தையும் தவிர்த்து உண்மையை நேசித்தால் இன்பமாக வாழலாம் என்று இறைவன் ஞானவெளி மேக ஞானசித்தர் அவர்கள் கூறும் அறிவுரையினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை மிக எளிது, ஆனால் மிக அரிது. எது எளிதாக இருக்கிறதோ அதில் அரிது இருக்கும், எது அரிதாக இருக்கிறதோ அதில் எளிதிருக்கும். இது அறிந்தவர்களுக்கு தெரியும். உண்மை என்பது மிக சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உண்மைக்கு நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஒரு விஷயத்தை பார்க்கிறீர்கள், ஒரு பசுமாடு சென்று கொண்டிருக்கிறது, பார்க்கிறீர்கள், பசு செல்கிறது என்று சொல்ல வேண்டும். இதில் என்ன குற்றம் இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது, ஏன் யோசிக்க வேண்டும், ஏன் தீர்மானிக்க வேண்டும், ஏன் மாற்றி பேச வேண்டும்? அங்கேதான் சிக்கல் வருகிறது. அந்த பசுவை நீங்கள் கடத்தி கொண்டு எங்காவது மறைத்து வைப்பதற்கு திட்டமிட்டிருந்தீர்கள் என்றால் அந்த பசுவை பார்த்துவிட்டு அதை ஒழித்து வைக்கலாம். இப்பொழுது அந்த பசுவை தேடி பசுக்கு உரியவன் வருகின்ற பொழுது பசுவை பார்த்தீர்களா, இப்படி சென்றதா என்று கேட்டால் தெரியவில்லை என்று சொல்வீர்கள். அதுதான் பசுவை பார்த்தேன் சென்றது என்று சொல்லிவிட்டு நிற்பவன் எந்த தவறும் செய்யாதவன், எந்த தப்பிற்கும் தன்னை இணக்கமாக்காதவன், எந்த குற்றத்திற்கும் ஆளாகாதவன், எந்த துரோகத்திற்கும் ஆளாகாதவன். ஆனால் அந்த பசுவை கடத்திவிட்டோ இல்லை பசுவை தன்வயப்படுத்திவிட்டோ அதனுடைய உரிமையாளரிடம் இல்லை என்று மாற்றி சொல்கின்ற பொழுது உருவாகிறதே அதுதான். இந்த பொய் அவனை அழிக்கிறது. இந்த பொய் துரோகம் பண்ண வைக்கிறது. நம்பிய நண்பனை தன்னை கேட்டு வந்தவனிடம் மாற்றி சொல்கின்ற பொழுது குற்றம் இல்லையா, துரோகம் இல்லையா? எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அழிவதற்கு வழிகாட்டுவது பொய்யும் துரோகமுமே. இந்த பொய் எங்கே பிறக்கிறது என்றால், உங்கள் மனதில் துரோகம் வந்துவிட்டால் பொய் வந்துவிடும். தானாக பொய் வருவதில்லை. பொய் சொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டும். ஒரு குழந்தையை பார்த்தீர்களா என்று கேட்டால் பார்க்கவில்லை என்று சொல்லலாம். பார்த்தேன் என்று பொய்யாக சொன்னீர்கள் என்றால் அங்கே ஒரு துரோகம் இருக்கிறது. என்னவென்றால், அந்த கேட்டவர்களை நீங்கள் அவஸ்தைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம், அவருடைய துன்பத்தை பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. இது துரோகம் இல்லையா, நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வஞ்சனை செய்கின்ற குணம் உங்களிடம் வளர்ந்திருந்தால் நிச்சயமாக பொய் வரும். உண்மை உங்களை விட்டு ஓடிவிடும். எனவே வாழ்வதற்கு உண்மை வேண்டும், வளர்வதற்கு உண்மை வேண்டும், அழிவதற்கு பொய் போதும். அந்த பொய் இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் துரோகம் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் துரோகி என்ற பட்டத்தை வாங்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். சமூகம் ஒதுக்கிவிடும். இன்று நீங்கள் நல்லவர்கள் மாதிரி வலம் வந்தாலும் நாளைய வரலாற்றில் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அழிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே வாழ்வில் அழிவை காட்டுவது பொய்யும் துரோகம் என்பதை ஞாபகம் வைத்து எந்த காலத்திலும் பொய் சொல்லாதீர்கள். உண்மை மட்டும் நேசியுங்கள். வாழ்வோம் வாழ்வு.